டிஸ்க்ளைமர் இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸேஷனுடைய டெக்னிக்கல் மூவ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணலாங்கிற ஐடியா தான் இருந்தது. பட் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய மூவ் கொடுத்துருச்சு. பட் சடனாக கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இண்டெக்ஸ் தான். கிட்டத்தட்ட 2.25 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஒரு நெகட்டிவில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மைல்டு பாசிட்டிவ் இல்லை மைல்டு நெகட்டிவ் தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு நெகட்டிவ்க்கே போயிட்டு இருந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2.25க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் அந்த 10 நிமிஷத்தில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பீக்குக்கு போயிருச்சு. அண்ட் அந்த மாதிரி போனதுனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் க்ளோசிங், அது எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ண அந்த கன்சல்டேஷனுடைய டாப் லெவல் எக்ஸாக்டாக அந்த இடத்துல க்ளோசிங் வச்சிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் இனியும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக போயிருக்கும். பட் நான் இன்றைக்கி இண்டெக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அது முக்கிய காரணம் கிடையாது. இன்றைக்கி இண்டெக்ஸ் கம்பெனிலே பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா இண்டெக்ஸ். ஸோ ஃபார்மா இண்டெக்ஸை பற்றி நான் கொஞ்ச நாட்களாகவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு ஃபார்மா இண்டெக்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரன் அப் நடந்திருக்கு. அண்ட் ஆல் டைம் ஹையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா இண்டெக்ஸ் பதிவு பண்ணியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டியை பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண கன்சல்டேஷனுடைய டாப் லெவல் எக்ஸாக்ட் க்ளோசிங், இதுவே ஓரளவுக்கான பாசிட்டிவ் சைன் தான். பட் இருந்தாலும் நமக்கு என்றைக்குமே ஒரு பிரேக் அவுட் வேணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். இது என்ன பாசிட்டிவ் சைன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த லெவலில் டச் பண்ண ஃபர்ஸ்ட் கேண்டில் 23 ஏப்ரல் அந்த ஹைலேருந்து நமக்கு ஒரு ஃபாலோ கொடுத்தது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 29 ஏப்ரல் அதே கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையை டச் பண்ணிச்சு, ஃபாலோ கொடுத்துருச்சு. அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகி கீழே தான் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4th மே கேண்டில் கிட்டத்தட்ட அது பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு ஒரு மைல்டு டிஃபரன்ஸில் அங்கேருந்து திரும்ப அன்னைக்கே ஃபாலோ ஆயிருச்சு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு க்ளோசிங் எக்ஸாக்டாக அந்த லைனுக்கு மேலே வச்சிருக்கு. ஸோ அது நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாக நான் ஃபீல் பண்ணுறேன். இது நம்மளுக்கு நீ பிரேக் அவுட்டை கொடுக்குமான்னு பார்க்கணும். பிரேக் அவுட்டை கொடுக்கும்போது இந்த ஸ்விங் ஹை வேணால் ஒரு பஃபர் ரேஞ்சாக ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்ததான் இந்த க்ரீன் லைன் எதிர்பார்க்கறது கரெக்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருவேளை இந்த ரேஞ்சினுடைய பாட்டமுக்கு கீழே நம்மளுக்கு போய் க்ளோசிங் வைக்குது அப்படின்னா இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அதையும் நம்ம கம்பல்சரி நோட் பண்ணிட்டு ஆகணும். அடுத்ததாக சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட வந்து 29 ஏப்ரல் கேண்டிலுடைய ஹை கிட்டே உங்களுக்கு க்ளோசிங் வச்சிருக்கு. அண்ட் 4th மே கேண்டிலுடைய ஹை கிட்டே க்ளோசிங் வச்சிருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹை எக்ஸாக்டான க்ளோசிங், அது இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ பிரேக் ஆகட்டும். நம்ம இந்த க்ரீன் லைன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் க்ரீன் லைன் பிரேக் ஆகும்போது அடுத்த கட்ட லைன்ஸ் நம்ம மூவ்மெண்ட் பார்க்கலாம். இந்த லைனை வேணால் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்போர்ட் ரேஞ்சை டச் பண்ணதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து பாருங்க நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துருக்கு. இன்னைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரன் அப்ல போயிருக்குன்னு சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட 3%, 4% அப்படிங்கிற மூமெண்ட்ல போன ஸ்டாக் நிறைய இருக்கு. என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் அதிகமான ஸ்டாக்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு நான் வாட்ச் லிஸ்ட் நிறைய வச்சிருக்கேன். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. இன்னைக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோ மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துக்கே போயிருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாவை நான் கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அண்ட் நிறைய பாட்டமில் நான் டிஸ்கஸ் பண்ணேன். ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா இண்டெக்ஸ் ஒரு பாட்டம் வரும்போதும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அது என்ன பாட்டம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இங்கே நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன். எனக்கு தெரிஞ்ச அடுத்ததான் இந்த ஸ்விங் ஹை எதிர்பார்க்கலாம். நினைக்கிறேன் ரீசெண்டாக வந்த ஸ்விங் ஹை. தென் அது பிரேக் பண்ணும்போது இந்த லைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ரெஸ்டாரண்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஐடி ஒரு 0.55%. பட் க்ளோசிங் வந்து வச்சு பார்க்கும்பொழுது ஒரு ரெட் கலர் கிளான் க்ளோசிங் தான். நம்மளுக்கு இன்னைய மார்க்கெட் எல்லாமே இப்படி தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக ஓப்பன் ஆகிட்டு ரெட் கலர் மூவ்மெண்ட் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு. பட் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக மூவ் ஆயிருச்சு. அந்த பாசிட்டிவ்னஸ் தான் இங்கே நமக்கு ஃபீல் ஆகுது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனான இடத்துக்கு மேலே ட்ராவல் ஆக முடியல. ஓப்பனான இடத்துலேருந்து நமக்கு கீழே தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் தான். அதுக்கான காரணம் மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே நல்லா பாசிட்டிவாக போயிருக்கு. இங்கே ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை கொடுத்து ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது ஆட்டோ. ஸோ ஆட்டோ நம்ம எதிர்பார்த்தா ஒரு பிரேக் அவுட்டாக கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த க்ரீன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சல்டேஷனுடைய டாப் லெவலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இங்கே ஒரு கன்சல்டேஷன் போயிட்டு இருந்துச்சு. நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணோம். அதனுடைய டாப் லெவலுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங்கை கொடுத்துருக்கு. ஸோ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நடந்த மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவும் மார்னிங் டைமில் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை கொடுத்த மாதிரி தெரியல. பட் சடனாக வந்து ஃபைனலாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான க்ளோசிங்கை கொடுத்துருக்கு. அடுத்ததான் நான் சொன்னது ஃபார்மா தான். ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய க்ரீன் கேண்டில் பதிவு பண்ணியிருக்கு. இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024 அக்டோபர் மாதம் ஒரு ஹை ஹிட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஃபாலோ கொடுத்துட்டு அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 1.25 வருஷமா ஒரு சைட்வேஸ் போயிட்டு இருந்த ஒரு இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டாக கொடுத்துருக்கு. பட் நம்ம என்னைக்குமே வீக்லி பிரேக் அவுட் எதிர்பார்ப்போம். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது போன வாரம் இப்போ நம்ம பார்த்துருக்க வீக்லி சார்ட் போன வாரத்துக்கான கேண்டிலே பாருங்க இந்த ரேஞ்சுக்கு மேலேயே கிட்டத்தட்ட பல மாசங்கள் நம்மளுக்கு அதுக்கு டச் பண்ணி ஃபாலோ ஆகிட்டே இருந்தது. ஜூலை 2025 டச் பண்ணி ஃபாலோ ஆகிட்டே இருந்தது. அதுக்கு மேலே ஒரு க்ளோசிங் போன வாரம் வச்சிருந்துச்சு. அதுவே நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் தான். பட் நாம சொன்ன அந்த பாட்டம் அப்படிங்கிறது இந்த பாட்டம் தான். எக்ஸாக்டா இங்கிருந்து ஃபாலோ ஆகும் பொழுது பர்டிகுலராக இந்த டே சார்ட்ல பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஒரு கேண்டில் நடக்கும்போது சொல்லிட்டேன், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் திரும்ப ரீச் ஆகும். இது ஆல்ரெடி நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் ரீச் ஆகும்போது நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். பட் இந்த டைம் ரீச் ஆகும்போது அவ்வளவு ஸ்ட்ராங்காக நான் சொன்னதுக்கான காரணம், இப்போ தான் ரீசெண்டாக ஒரு லாங் சப்போர்ட் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த இடத்த நம்மளுக்கு டச் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணது 1 ஏப்ரல் அந்த கேண்டில் டைம் தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அடுத்த நாளே அந்த இடத்துல டச் பண்ணுச்சு. அந்த ட்ரெயினையும் டச் பண்ணாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ண ஹரிசாண்டல் சப்போர்ட்டையும் டச் பண்ணாங்க, அதுக்கு கீழே கூட போனாங்க. அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண பாட்டம். அந்த பாட்டம்ல இருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த கிரீன் லைன்ல தான் எடுக்கிறேன். இந்த கேண்டிலுடைய எக்ஸாக்ட் பாட்டம்ல இருந்து எடுக்கல, ஏன்னா இந்த கிரீன் லைன் தான் நான் சப்போர்ட்டா டிஸ்கஸ் பண்ணது. அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஹை வரைக்கும் 12.9% கிட்டத்தட்ட 13% சொல்லலாம். இன்னைக்கான ஹை வரைக்கும் வச்சு பாத்தீங்க அப்படின்னா நியர்லி 13% ஒரு அப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்மா இப்போ கொடுத்துருக்கு. ஃபார்மா இண்டெக்ஸ் தான் சொல்றேன். இதே ஃபார்மா ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டெக்ஸினுடைய ஒரு இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்கை பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட் கிட்ட இருக்கும்பொழுது நான் டிஸ்கஸ் பண்ணது. அதை நம்பர் 1 ஸ்டாக் சொல்கிறேன் இந்த இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்டில். அப்போ அது ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இந்த இண்டெக்ஸ் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, கிட்டத்தட்ட அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கும் கொடுத்துருக்கு. அது என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ நான் ஒரு 2 ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேயும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் தான் கொடுத்துட்ருக்கேன். அந்த சேனலுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிடி டெக்னிக்கல் அனலைசர். அதில் நான் மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அனலைசிஸ் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். அந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ மெம்பர்ஷிப் ஃபீஸையும் நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு கம்மியான அமௌண்ட்டை கூட உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி கொடுத்துருந்த அமௌண்ட்டோட கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே எஃப்எம்சிஜியில் ஒரு ஸ்குவீஸ் நடந்துகிட்டே இருக்குது. அதாவது இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த 2 லெவல்ஸுக்குள்ளேயே தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த 2 லெவல்ஸில் எங்கே பிரேக் ஆகுதோ அந்த சைடில் மூவ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் க்ளோசிங்கை தான் எஃப்எம்சிஜி பதிவு பண்ணியிருக்கு. அடுத்ததாக நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50ல் வந்து பாருங்கள் நம்ம எதிர்பார்த்த பிரேக் அவுட், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு, இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த நம்ம நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ண இந்த சேனலுடைய பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு ஒரு க்ளோசிங் வச்சிருக்கிறதுனால இனி அடுத்த கட்டமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான். அதை நம்ம அடுத்த கட்ட ரெஸ்டாரண்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024 வந்த ஸ்விங் ஹை தான். அந்த ஹையை பிரேக் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் டைம் ஹையை தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இதுவே நல்ல ஒரு பிரேக் அவுட். என்ன காரணம் கேட்டிங்கன்னா பல நாட்களாக இந்த எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள்குள்ளேயே போயிட்டு இருந்த ஒரு மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பிரேக் ஆயிருக்கு. இதில் வந்து பாருங்க ஒரு பாட்டம் சைடில் பிரேக் டவுன் கொடுத்து திரும்ப உள்ள வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆப்போசிட் சைடில் பிரேக் பண்ணிருச்சு. அப்போ இந்த ஒரு மூமெண்ட் தான் இந்த பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம். இப்போ இந்த மாதிரி மூமெண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் நடக்கும்போது நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு வீடியோ பார்க்கணும்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் மட்டும் தான் ஜாயின் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்ததான் பிஎஸ்யூ பேங்க். ஸோ பிஎஸ்யூ பேங்க் வந்து பாருங்கள் திரும்பவும் நம்மளுக்கு ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துருக்கு. அது எங்கேருந்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஒரு சப்போர்ட் ரேஞ்சு கிட்ட தான். நேற்றுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஜியை ஃபார்ம் பண்ணிருச்சு. இன்னைக்கு கேப் அப் ஓப்பனிங் தான். பட் இருந்தாலும் அந்த டோஜினுடைய ஹைக்கும் கீழே திரும்ப வந்துட்டு அங்கே நமக்கு ரீடெஸ்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு புல் பேக்கை கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அப்மூவ் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க்ல நடந்திருக்கு. அந்த ஒரு ரீசனால தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 1400 பாயிண்ட் பாசிட்டிவாக மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல ஒரு ஏற்றம் நடந்திருக்கு. பிஎஸ்யூ பேங்க் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்குன்னு சொல்லி ஆகணும். அண்ட் ஆல்சோ பிரைவேட் பேங்க்ஸ் நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் இந்த கிரீன் லைனை பிரேக் பண்ணிட்டாங்க. இந்த கிரீன் லைன் அப்படிங்கிறது ஒரு குரூசியல் ரெசிஸ்டன்ட். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2025 நவம்பர் மாதத்துலேருந்து ரெசிஸ்டண்டாக ஒர்க் அவுட் ஆன ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் மூலமாக பிரேக் ஆயிருக்கு. பட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆயிருச்சு. ஸோ அது இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருவேளை உள்ள ஓப்பன் ஆகிட்டு அதை பிரேக் பண்ணி மேலே போயிருந்துச்சு அப்படின்னா இனியும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பிரேக் அவுட் நம்மளுக்கு நிலைக்கு தான் பார்க்கணும். இந்த கிரீன் லைனுக்கு கீழே திரும்ப வந்து க்ளோசிங் வைக்கக்கூடாது. பர்டிகுலராக இந்த கேப் ஃபில் பண்ணுற வரைக்கும் கூட நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு ஃபார்ம் ஆன கேப் தான். அந்த கேப் ஃபில் பண்ணிட்டு கூட சப்போர்ட் எடுக்கலாம். அந்த கேப்புக்கும் கீழே வந்து க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக மாறிடும். மற்றபடி இப்போதைக்கு நம்மளுக்கு நடந்திருக்கக்கூடிய பிரேக் அவுட்டை நல்ல ஒரு பாசிட்டிவான பிரேக் அவுட்டாக பார்க்கலாம். வால்யூம் பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸ்க்கான வால்யூம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கான ஒரு பிரேக் அவுட்டுங்கிறது வால்யூம் பிரேக் அவுட்டோட நடந்திருக்கு. அடுத்ததாக ஸ்மால் கேப். ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க இங்கே நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகுது. 6 ஜனவரி கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த ட்ரெண்டையும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். நேற்றுக்கு அதுக்கு மேலே ஒரு மைல்டான க்ளோசிங் கொடுத்துருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருக்கு. அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் இந்த ட்ரெண்டில் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். அது நம்மளுக்கு வரும்போது ரீச் ஆகும்போது ரெஸ்டன் எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இது நம்மளுக்கு ஆல்ரெடி மல்டிபிள் டச் பாயிண்ட், அதாவது செப்டம்பர் 2024 ஹையும் டிசம்பர் 2024 ஹையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜூலை 2025 ஹை மீட் ஆகும். அந்த இடம் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட். அதை நம்மளுக்கு ரீச் பண்ணும்போது ரெஸ்டாரண்ட் எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷனுடைய டாப் லெவல் நம்மளுக்கு வந்து பிரேக் ஆச்சு. நான் சொன்ன இந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுட்டாங்க. இனி நம்மளுக்கான மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசைட், அதாவது தட் மீன்ஸ் எந்த டைரக்ஷனில் வந்திருக்கோ அந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரெட் லைன் நம்மளுக்கான நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் எதிர்பார்க்குறேன். பட் இந்த கன்சல்டேஷனுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய பிரேக் அவுட்டை வச்சு பார்க்கும்போது. அடுத்ததாக மைக்ரோ கேப் இன்னைக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு க்ளோசிங் 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு இந்த ரேஞ்சுக்கு மேலே. அப்படி நடந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் எதிர்பார்க்கக்கூடியது நவம்பர் 2025 4th நவம்பர் 2025 கேண்டலுடைய ஹை தான் சொல்றேன். அதை நம்ம ரெஸ்டாரண்ட் எதிர்பார்க்கலாம். அதை பார்த்தா இப்போதைக்கு உங்களுக்கு டிராவல் ஆயிருக்கு. அதை பிரேக் பண்ணும்போது அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18 செப்டம்பர் 2025 கேண்டலுடைய ஹை தான். அடுத்ததாக டவ் ஜோன்ஸில் ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேல. பட் இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த சைட்வேஸ்க்குள்ளேயே தான் உங்களுக்கு டிராவல் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததான் நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் வந்து பாருங்க செகண்ட் ட்ரெண்ட் லைனை ரீச் பண்ணிட்டாங்க. கண்டினியூஸ் அப் மூவ்ல அது வந்து பார்த்தீங்கன்னா நிற்காம மேலே ஏறி இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்ட் லோல இருந்து இந்த லாஸ்ட் கேண்டலுடைய ஹை வரைக்கும் பார்க்கும்போது 22%. அதுவும் வந்து ஒரு ஷார்டஸ்ட் பீரியட் ஆஃப் டைம். ஏன்னா இந்த லோ அப்படிங்கிறது நம்மளுக்கு மார்ச் எண்டில் நடந்துச்சு, 30 மார்ச் 2026 நடந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாள் தான் ஆயிருக்கு. 40 நாள் தான் ஆயிருக்குன்னு சொல்லணும். இந்த 40 நாள் கூட ஆகல. 40 நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 22% ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஒரு முக்கியமான ஒரு இண்டெக்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் லைனை ரீச் பண்ணிட்டாங்க. அப்போ கண்டினியூஸ் அப் மூல ஒரு ரெசிஸ்டன்ட் லைனை ரீச் பண்ணிருக்கு. இதுலேருந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன்ஸ் வருமா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா S&P ஃபைனல் செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே நமக்கு ஒரு ஆல் டைம் ஹை பக்கத்தில் நமக்கு டிராவல் ஆகிட்டு இருக்கு. பட் இங்கே நமக்கு ரெசிஸ்டன்ட் இப்போதைக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. மேபி இந்த ஹைலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எஸ் இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபீல் ஆகுது பாருங்க. நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண லைன் மாதிரி கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய லைன் ஒரு டிஃப்ரெண்டாக இப்போ நான் ட்ரா பண்ணி பார்க்குறேன். இதுலேயும் நம்மளுக்கு ரெசிஸ்டண்டாக ரீச் பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. ஆல்ரெடி அதை டச் பண்ணிட்டு ஒரு ரிஜெக்ஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ திரும்ப நம்மளுக்கு இங்கே ஒரு ரிஜெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா பர்டிகுலராக இந்த ப்ரீவியஸ் டே கேண்டில் 4th மே கேண்டிலுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது நமக்கு ஒரு ஷார்டஸ்ட் டபுள் டாப்பாக மாறதுக்கான சான்சஸும் கூட இருக்கு. அப்படி மாறிச்சு அப்படின்னா நம்ம இந்த ஹரிசாண்டல் லைன் வரைக்கும் கூட ஒரு டவுன் மூவ் எதிர்பார்க்கலாம். அது ஒரு ரீடெஸ்டிங்கான ஒரு மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்ததும் ஒரு மிகப்பெரிய ஒரு அப் மூவ். அடுத்ததாக கோல்டு பாசிட்டிவாக போயிருக்கு. 3% வரைக்கும் பாசிட்டிவாக உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ கோல்டு ஏறி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக க்ரூட் இறங்கி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தில் சொல்ல முடியும். எக்ஸாக்டாக க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 9% இறங்கி இருக்கு. எங்கிருந்து இறங்கிருக்கு அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எதிர்பார்த்த இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரீச் ஆகலை. பட் ஆல்ரெடி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு. அதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இந்த ஹையில் இருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத நான் எப்போ சொன்னேன் அப்படின்னா 13th மார்ச் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது சொன்னேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக ஒரு குயிக் ஃபாலோ கொடுத்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. அந்த டைமில் பிடிக்கல அப்படின்னா இப்போ நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு 3.12% ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருக்கு. திரும்ப இந்த இடத்துல நம்மளுக்கு தேர்ட் டைம் டச் பண்ண போகும்போது ஒரு ரெஸ்டன்ட் எடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஃபார்மேஷன் இருக்கு. சேனலுடைய ரெஸ்டன்ட் நம்மளுக்கு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக சில்வர். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான க்ளோசிங் ரொம்ப குரூஷியலான க்ளோசிங். ஏன்னா இதில் ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் நடக்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷனை கொடுத்துருச்சு. இன்னைக்கு ஆக்சுவலாக பிரேக் பண்ணிட்டாங்க. பட் க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா அடுத்தது இந்த கிரீன் லைன் எதிர்பார்க்கலாம். தென் அது பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. பட் இருந்தாலும் இது ஒரு ஹரிசாண்டல் லெவல் மாதிரி ஃபார்ம் ஆகல, ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பிரேக் அவுட் நம்மளுக்கு அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டை கொடுக்குதா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக க்ரூடு எங்கிருந்து ஃபாலோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண செகண்ட் ரெசிஸ்டன்ட் ஆல்ரெடி இங்கிருந்தா நம்மளுக்கு ஃபாலோ ஆச்சு. இப்போ திரும்பவும் அதே இடத்துல நம்மளுக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இந்த ரேஞ்ச் நம்மளுக்கான சப்போர்ட். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே இருக்கும்பொழுது நம்ம இந்த ரேஞ்ச் சப்போர்ட்னு சொன்னோம். நம்மளுக்கு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது. இதே மாதிரி ஒரு பவுன்ஸ் பேக் வராமல் ஒரு மைல்டு பவுன்ஸ் பேக் மட்டும் வந்துட்டு திரும்ப அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா திரும்ப அந்த இடத்துக்கிட்ட ரீச் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இந்த இடம் சப்போர்ட்னு சொல்லும்பொழுது இங்கே நம்மளுக்கு பையஸ் புஷ் பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க. திரும்ப ரீச் பண்ணிட்டு டேரெக்டாக பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல. அப்படி இல்லாமல் ஒரு மைல்டான புல் பேக் மட்டும் இங்கே வந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய புல் பேக் மாதிரி இல்லாமல் மைல்டான புல் பேக் மாதிரி வந்துட்டு திரும்ப நம்மளுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கே இந்த பையர்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அவன் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் நம்மளுக்கு பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. அதுதான் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன். ஏன்னா அந்த இடத்துல நம்மளுடைய மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா க்ரூனுடைய ஃபால் ரொம்ப எசென்ஷியல் நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் US டாலர்ஸில் செக் பண்ணி பார்க்கும்பொழுது இங்கே நம்மளுக்கு ஒரு டபுள் டாப் பதிவாயிருக்கு. நல்லாவே தெரியுது. எப்படி டபுள் டாப்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த கிரீன் கேண்டிலுடைய ஹைலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 ரெட் கேண்டிலுடைய லோவை நோட் பண்ணுங்க. அங்கேருந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் திரும்ப ஒரு புல் பேக்கை கொடுத்துட்டு அதே ஹையை டச் பண்ணிட்டு திரும்ப அதனுடைய நெக் பாயிண்டான இந்த கிரீன் கேண்டிலுடைய லோவை பிரேக் பண்ணி இன்னைக்கு க்ளோசிங் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். க்ளோசிங் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஃபாலோ கொடுத்துருக்கு. அப்போ இது ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன். அந்த டபுள் டாப்னுடைய நெக் பாயிண்ட் பிரேக் டவுன் ஆனதுனால நம்ம இந்த இடத்துல நல்ல ஒரு ஃபாலோ எதிர்பார்க்கலாம். இந்த ஃபால் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனை ரீச் பண்ணணும் எதிர்பார்க்கலாம். இந்த லைன் ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. அது பிரேக் ஆகும்போது அதுக்கு அடுத்த கட்ட ஃபாலோ நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ. அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு.
இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஏஞ்சல் ஒன் ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.